அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. 96ல ரஜினி வந்திருந்தாருன்னா அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் பட்டாலும் அவர் பின்னாடி கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பாங்கன்றீங்க. ஓரளவுக்கு அவர் உணர்ந்திருப்பார்ல கட்சி அரசியல் எப்படி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஒரு கேப்லாம் வருதுல்ல, தெரிஞ்சிருக்கும். விஜயகாந்த் கூட வர்றது கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஆனால் கமலுக்கு சொல்லவே வேணாம், ரிட்டையர் ஆகிட்டு அவர் என்ன பண்ணுன்னா அவருக்கு புரியல, அது கட்சியை எப்படி கொண்டு போகிறதுன்னு அவருக்கு தெரியல. அதனால் அதோடைய விளைவை நம்ம பார்க்கணும். ஆனால் இவர் தன்னுடைய பீக்கில் ரிசைன் பண்ணிட்டு இது படங்களை விட்டுட்டு வராருன்னா அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு கோல், நீண்ட கால கோல். ஏன்னா 1000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு சாதாரணமாக வியாபாரம் பண்ணுறக்கூடிய ஒரு நடிகர். கட்சி கொடி இன்றைக்கி இது பண்ணியிருக்காரு, பல விமர்சனங்கள் பண்ணுறாங்க. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கிற வேலையை பண்ணுறாரு. 25ல் அவர் எவ்வளோ ஸ்பீடு எடுக்க போகிறாரு. ஏன்னா காலம் வந்து நீங்கள் அந்த ரிலே ரேஸ் மாதிரி 3 லேப் வந்து ஏதோ ஓடுவீங்க, ஆனால் 4வது லேப் தான் நீங்கள் பயங்கர ஸ்பீடாக ஓட வேண்டியிருக்கும். அப்போ விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு இது. ப்ளஸ் அந்த டைமில் வர்ற அரசியல் பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா பல மாற்றம் விஜய் மட்டும் இல்லை, மற்றவங்கள்ட்ட ஏற்பட மாற்றங்களும் விஜயுடைய அரசியலில் பிரதிபலிக்கும். அதனால் அப்போ கொடினா கலர் இருக்கணும், கலர்னால் ஏதாவது ஒரு கலர் இருந்து தான் ஆகணும். அப்போ எது போட்டாலும் ஏதாவது ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. நீல கலர் வச்சா பட்டியலின மக்களுக்காக அப்படின்வாங்க, பச்சை கலர் வச்சா அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்களைன்னுவாங்க. அந்த திமுக ஐடிவிங்க தான் டாக்டர் அரவிந்தராஜ்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, அவருடைய இதிலே போட்டிருக்காரு ஃபெவிகாலுக்கு. அவர் ஊரறிஞ்சே இதுதான் அவர் திமுகவுடைய இது. அப்படின்னா நீங்கள் திமுக வந்து எனக்கு என்னென்னா அப்படியே தலைவர்கள்லாம் மௌனமாக இருப்பாங்க, கீழே இவங்களாம் வந்து இது பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல நடைமுறை இல்லை. அந்த மாதிரி போட்டு கிண்டல் பண்ணுறது இதெல்லாம். இவரை கேட்டப்போ நான் பார்க்கல, வாழ்த்துக்கள் அப்படின்றாரு உதயநிதி சொல்லிட்டு அவர் கிளம்பி போனார். இப்போ என்ன பிரச்சனைனா இந்த கொடிக்கு 1000 பேர் 1000 இது சொல்கிறாங்க, இந்த நாட்டு கொடியை காப்பி அடிச்சிருக்காங்க. ஏதோ ஒன்று காப்பி அடித்தானே ஆகணும். டிஎம்கே கொடியை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டு கொடியோடு ஒத்து வரும். நம்ம தேசிய கொடியே ஒரு ஆப்பிரிக்க நாட்டு கொடியோடு அப்படியே டிட்டோவாக இருக்கும். அந்த ப்ளூ கலர் ரவுண்டு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் திராவிட கட்சிகளுடைய தலைவர்களாக பொதுமக்களோ மற்றவங்களோ பார்க்கல. அவங்க வந்து ஒரு பொதுவான தலைவர்களாக, ஐகான் ஆஃப் தமிழ்நாடு ப்ளஸ்ஸு ஒரு நேர்மையான தலைவர்கள், மக்களுக்காக இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி 2 ஆண்டு ஆண்டாலும் நல்ல ஆட்சி கொடுத்தாருன்னு. அப்போது 3 பேருமே 3 எழுத்து, அண்ணா, எம்ஜிஆர், விஜய் 3 எழுத்து திரும்ப வரப்போகுது அப்படின்ற அர்த்தத்தில் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பயன்படுத்துகிறார். எம்ஜிஆரையும் அண்ணாவையும் ஏன் பயன்படுத்தலான்னு 2 பேருமே யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறார்களோ அவங்களெல்லாம் ஆன்டி இண்டியன் அப்படின்னு பிஜேபி சைடில் சொல்லுவாங்க. அப்படி பாகிஸ்தானுக்கு போடுவாங்க, ஆமாம், அப்படி வேறு ஏதாவது சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிஜேபி பி டீம் அப்படின்வாங்க. சீமானை சொல்லியா இவர் இப்போ வரைக்கும் தள்ளாடிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நான் இல்லைன்றாரு, நீங்கள் இருக்கீங்க, கள்ள உறவு இப்போ தான் அந்த உறவுகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தோன்னா கொஞ்சம் அந்த பேச்சு அடங்கி இருக்குது. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th Estate தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே பல முறை வந்து விஜயனுடைய அரசியல் வருகை தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்தில் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போதவர்கள் பல முறை நம்முடைய நேர்காணலில் பேசியிருக்கீங்க. இன்றைக்கு அவருடைய கொடி அறிமுக நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதன் பிறகு கொடி பாடல், கட்சியிலேயே ஒரு பாடலை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வெளியீட்டு நிகழ்ச்சி தொடர்பாக சுற்றி பல விஷயங்கள் நடந்திருக்கிறதையும் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த டே ஃபார் விஜய்? எப்படி இருக்குது, எப்படி பண்ணியிருக்கிறாரு இந்த விஷயத்தை? அது ஃபஸ்ட்டு நான் சொல்லணுன்னா, நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். ஒரு நடிகராக அரசியலுக்கு உள்ளே வராரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்துக்கு அப்புறம் சீமானு பலரும் இருக்காங்க, கமல்ஹாசன் எல்லாம். இவர் வராரு. எம்ஜிஆரும் பெருவெற்றி முதல்வர், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து சில அரசியல் நிலைப்பாடுகள்னால போனார். சீமான் இன்னைய வரைக்கும் அவருடைய ஒரு கொள்கை அந்த இதனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் யாரு கூடயும் கூட்டணி சேர முடியல, அடுத்த கட்டம் நகரும்னு நிற்கிறாரு. ரஜினி முடியாதுன்ட்டு போயிட்டார். கமல் ஆரம்பித்து அது திமுக தெரியாத காட்டில்
திமுகவோட அப்படின்ற மாதிரி போகிறாரு. எந்த நோக்கத்துக்காக டார்ச்சை வச்சு டிவியை உடைச்சாரோ இப்போ அந்த நோக்கத்தெல்லாம் மறந்துட்டு அங்கே போய் நின்றுட்டுருக்காரு. சரி பாவம், அவர் ராஜ்யசபா அவர் எந்த காலத்தில் ஆகுது அதுதானே ஆகணும். நல்லது. விஜய் வராரு. விஜய் யார் அப்படின்ற கேள்வி நம்ம அந்த புள்ளியிலேருந்து தான் இதை ஆரம்பிக்கணும். விஜய் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ விஜயகாந்த் மாதிரி சொல்லிட முடியுமான்னு கேட்குறேன். அதுதான். அதனால் அதுதான் விஜய் யார் அப்படின்றது. எம்ஜிஆர் திமுகவுடைய பின்பலத்தோட மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு, அவருடைய ஆளுமை, அவருடைய மனிதாபிமானம், அந்த மாதிரி பல விஷயங்கள் நான் பல கேட்டப்போ கூட சொன்னது எல்லாருமே ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக உதவி பண்ணல. அவர் சாதாரண நடிகர் அந்த காலத்துலேருந்து அவர் எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கும் உதவி பண்ணுறது மாதிரி. அதனால் அவருக்கு வந்த ஒரு பேர் திமுகவில் இருந்தது. திமுகவிலேருந்து வெளியேற்றப்பட்டது. அப்போ கூட ஒரு மாவட்ட செயலாளர்லாம் ரொம்ப பேர் அவர் வெளியில் கூட்டு வரதுக்கு எம்ஜிஆர் பட்ட பாடு அது வேறு கதை. ப்ளஸ் இந்திரா காங்கிரஸுடைய இது அது மாதிரி எம்ஜிஆர் சக்ஸஸ். விஜயகாந்த் சுயம்புவாக வந்தவர். நடிகர் சங்கத்தில் ஒரு சிறப்பாக செயல்பட்டார். 2 ஆளுமைகளை பிறந்தாங்க. அதை எதிர்த்து அரசியல் பண்ணார். ஆனாலும் அவர் மன்றத்தை எப்படி பயன்படுத்தி கட்சியாக மாற்றினார்ன்றதெல்லாம் பெரிய சக்ஸஸ். ப்ளஸ்ஸு 2011 எலெக்ஷனில் ஜெயலலிதாவே வேண்டி கூட்டணி வைக்கிற நிலைமைக்கு விஜயகாந்த் வளர்ந்துருந்தார். ஏன்னா 2006 2 பேருடைய தோல்விக்கும் விஜயகாந்த் காரணமாக இருந்திருக்காரு. அதனால் வேறு வழி இல்லை, திமுக வீழ்த்துனா விஜயகாந்த்ன்ற முடிவு வந்தாங்க. அந்த விஜயகாந்த் வந்து 2011 இவங்களோட கூட்டணி முரண்பாடுகள், அதை அப்புறம் அவர் சமாளிக்க முடியாது. ப்ளஸ் அவருடைய உடல்நிலை ஒரு இதாகிட்டார். இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர் வந்து இன்றைக்கும் கட்சி ஆரம்பிச்சு. இது எல்லாத்துக்கும் வித்தியாசப்பட்டு வர்றவர் தான் இவர். யார்? விஜய். எம்ஜிஆர் நடிகராகவே இருந்திருந்தார். இப்போ முதல்வர் ஆகிற வரைக்கும் நடிச்சிருந்தார். முதல்வர் ஆன பிறகு கருணாநிதி எல்லாம் அப்ஜெக்ட் பண்ண பிறகு 2-3 படத்தை ஒப்பந்தம் போட்ட படத்தெல்லாம் விட்டுட்டார். மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் மட்டும் அந்த டப்பிங் மற்றதெல்லாம் போய் முடிச்சு கொடுத்தாரு. அப்போ எம்ஜிஆர். விஜயகாந்தும் ஒரு கட்டத்துக்கு மேலே நடிக்கிறதை நிறுத்திட்டு வந்துட்டார். இவர் முன்னணி நடிகராக இருக்கார். இன்றைக்கி டாப் மோஸ்ட் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் இவர் முந்திட்டார். இவருடைய வியாபாரம் முந்திடுச்சு. வணிக ரீதியாக இவர் முந்திட்டார். அப்போது இவர் வந்து அதெல்லாம் டக்குன்னு விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு இந்த வயசில் எடுக்கிறார். இது வந்து கரெக்டான வயசு. இப்போ ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனுக்கும் என்ன விமர்சனம்னா, எல்லாம் பண்ணிடுவீங்க, ரிட்டையர் ஆகிற காலத்துக்கு வருவீங்களா அப்படின்னு. 96 ரஜினி வந்திருந்தாருன்னா அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் பட்டாலும் அவர் பின்னாடி கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பாங்கன்றீங்க. ஓரளவுக்கு அவர் உணர்ந்துருப்பார்ல கட்சி அரசியல் எப்படி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஒரு கேப்லாம் வருதுல்ல, தெரிஞ்சிருக்கும். அமைப்புகள் வளர்ந்துருக்கும். ஒரு காலகட்டத்தில் டிஎம்கே வேணாம் ஏடிஎம்கே வேணாம்னா ரஜினிகாந்த்ன்ற மாதிரி வந்திருக்கும். இல்லை கலைஞர் அவருடைய ஆளுமையில் ரஜினியை கூட்டணி கொண்டு வந்து எதாவது பண்ணியிருப்பார். ஏதோ நடந்திருக்கும். விஜயகாந்த் கூட வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஆனால் கமலுக்கு சொல்லவே வேணாம், ரிட்டையர் ஆகிட்டு அவர் என்ன பண்ணுன்னா அவருக்கு புரியல. அது கட்சியை எப்படி கொண்டு போகிறதுன்னு அவருக்கு தெரியல. அதனால் அதோடைய விளைவை நம்ம பார்க்கணும். ஆனால் இவர் தன்னுடைய பீக்கில் ரிசைன் பண்ணிட்டு இது படங்களை விட்டுட்டு வராருன்னா அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு கோல், நீண்ட கால கோல். ஏன்னா 1000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு சாதாரணமாக வியாபாரம் பண்ணுறக்கூடிய ஒரு நடிகர். இவரை வச்சு லட்சக்கணக்கான பேர் குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, நேரடியாகவும் மறைமுகமாகவும். உண்மைதான். அப்போ இவர் அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா முதல்வர் ஆக வேண்டும், கட்சியை பெரிதாக கொண்டு போகணும் அப்படின்ற கனவோடு தான் வராரு. அப்போ அதுக்கான பாதையும் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். பல தடவை ஸ்லோவாக தான் இருக்காரு. ஸ்லோவாக தான் இருக்குது. அந்த ஸ்லோவை கூட கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் அது கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். ஸ்டடியாக இருக்குன்றீங்க. ஸ்டடி அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு நல்லா கொண்டு போகிறாரு. கட்சி கொடி இன்றைக்கி இது பண்ணியிருக்காரு. பல விமர்சனங்கள் பண்ணுறாங்க. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கிற வேலையை பண்ணுறாரு. 25 அவர் எவ்வளோ ஸ்பீடு எடுக்க போகிறாரு. ஏன்னா காலம் வந்து நீங்கள் அந்த ரிலே ரேஸ் மாதிரி 3 லேப் வந்து ஏதோ ஓடுவீங்க, ஆனால் 4வது லேப் தான் நீங்கள் பயங்கர ஸ்பீடாக ஓட வேண்டியிருக்கும். அப்போது விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு இது. ப்ளஸ் அந்த டைமில் வர்ற அரசியல் பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா பல மாற்றம் விஜய் மட்டும் இல்லை, மற்றவங்கள்ட்ட ஏற்பட மாற்றங்களும் விஜயுடைய அரசியலில் பிரதிபலிக்கும். அதனால் அது தனி. அந்த வகையில் கொடியேற்றுற நிகழ்ச்சியை ஒரு சிறப்பாக நடத்திட்டார். பொதுமக்களுக்கு தொல்லை இல்லாமல் நடத்திட்டார்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு பெரிய படோடாபமோ ஆடம்பரமோ இல்லாமல் ரசிகர்கள்லாம் அழைப்பு விடுத்து வந்து குமியுங்கள். நான் என்ன பண்ணுவீங்க, பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னா அங்கே கொடியேற்றுறேன், ரசிகர்களை வர சொல்லிட்டா வந்து குமிஞ்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதெல்லாம் இது பண்ணாமல் குறிப்பிட்ட ஆட்கள், அதே மாதிரி டைம் கரெக்டாக இல்லாமல் பக்காவாக டக்குன்னு போனது, அந்த இதெல்லாம் வந்து சிறப்பாக கொண்டு போகிறாரு. ஆனால் கொடியில் வந்து இந்த சில நிறங்கள் இடம்பெற்றிருப்பது, அப்புறம் காவி நிறம் இல்லாது இருப்பது, அதன் பிறகு பார்த்திங்கன்னா யானை, வாகை மலர்,
ஸ்டார்ஸ்குள்ளே வந்து நீலம் பச்சை நிறங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறது வந்து ஒரு கலவையாக ஒரு தமிழ் உணர்வை காமிக்கிறாரு. ஒரு தேசிய கட்சியினுடைய குரலும் இல்லை, ஒரு திராவிட கட்சியினுடைய நிறங்களையும் ஒரு பெருசாக கருப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன, எப்படி பார்க்குறீங்க? கொடினால ஏதோ ஒரு கலர் இருந்தால் ஆகணும், இல்லாட்டி அது வெள்ளை கொடினா அது சமாதானம் இதாகிடும், 23ஆம் புலிகேசி மாதிரி. அப்போ கொடினா கலர் இருக்கணும், கலர்னால் ஏதாவது ஒரு கலர் இருந்து தான் ஆகணும். அப்போ எது போட்டாலும் ஏதாவது ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. நீல கலர் வச்சா பட்டியலின மக்களுக்காக அப்படின்வாங்க, பச்சை கலர் வச்சா அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்களைன்னுவாங்க. அந்த மாதிரி இது இப்போ கூட அந்த கொடிக்கு வந்து இந்த நாட்டு கொடி ஃபெவிகால் விளம்பரன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் யார் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது திமுக ஐடி விங்க தான். டாக்டர் அரவிந்தராஜ்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, அவருடைய இதிலே போட்டிருக்காரு ஃபெவிகால் இதுன்னு. அவர் ஊரறிஞ்சே இதுதான் அவர் திமுகவுடைய இதுன்னு. அப்படின்னா நீங்கள் திமுக வந்து எனக்கு என்னென்னா அப்படியே தலைவர்கள்லாம் மௌனமாக இருப்பாங்க, கீழே இவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல நடைமுறை இல்லை. அந்த மாதிரி போட்டு கிண்டல் பண்ணுறது இதெல்லாம். இவரை கேட்டப்போ நான் பார்க்கல, வாழ்த்துக்கள் அப்படின்றாரு. உதயநிதி சொல்லிட்டு அவர் கிளம்பி போனார். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கொடிக்கு 1000 பேர் 1000 இது சொல்கிறாங்க, இந்த நாட்டு கொடியை காப்பி அடிச்சிருக்காங்க. ஏதாவது ஒன்று காப்பி அடித்தானே ஆகணும். டிஎம்கே கொடியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டு கொடியோடு ஒத்து வரும். நம்ம தேசிய கொடியே ஒரு ஆப்பிரிக்க நாட்டு கொடியோடு அப்படியே டிட்டோவாக இருக்கும். அந்த ப்ளூ கலர் ரவுண்டுக்கு பதிலாக ஆரஞ்சு கலர் ரவுண்டு இருக்கும், நைஜீரியான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஏதோ கூட ஏதோ எங்கேயோ லிங்க் ஆக தான் செய்யும். என்ன கொடிக்கான அர்த்தம் என்னன்றதை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு இருக்காரு. அதனால் அந்த உரிமை அவங்களுக்கு தான். இந்த கலர் இது இப்போ திமுகவுக்கு இன்றைக்கி ஐடி விங்கில் போட்டிருக்காங்க, இன்றைக்கே போடணும், உங்களை அது பாதிக்குதுன்ற திமுக பாதிக்குது. ஆனால் ஆக்சுவலி ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கையில் கொடிபிடி திருப்பதி போன்ற ஒரு ஜிஃப் ஒன்று போட்டாங்க. ஆனால் இப்போ டெலிட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்க முடியாது. ஆமாம். அப்போ இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ தலைமையுடைய கட்டுப்பாட்டில் ஐடி விங்க இயங்குதா இல்லையா, யாருக்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஐடி விங்க தனியாக எனக்கு என்னென்னு அவதூறாக பண்ணுறது, இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் யார் ஐடி விங்கில் இல்லாதவங்களும் அது கூட சேர்ந்துட்டு பண்ணுவாங்க, அவங்கள கூப்பிட்டு பாராட்டுவாங்க, இந்த வேலைலாம் நடக்கும்னு. அதோட ஒரு இதுவாக தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் இப்படி போடுறாரு, இன்னொருத்தர் திடீர்னு திமுக கொடியுடைய விளக்கங்களை போய் ஏன் போடுறீங்க? அவர் கட்சியாக ஆரம்பிச்சுக்கிறாரு, அவர் இன்றைக்கி வெளியிடுறாரு, அது ஒரு நிகழ்ச்சி. முடிந்தால் வாழ்த்துங்கள், ரிப்போர்ட்டர் நம்மளும் கேட்க தான் செய்வாங்க, என்ன சொல்கிறீங்கன்னு. அரசியல்ன்றது வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்களை விமர்சிக்காத வரைக்கும் நீங்கள் ஏன் போட்டு அவர்கிட்ட போய் பாயிறீங்கன்றீங்க. இதுதான் எம்ஜிஆர் காலத்துலேயும் நடந்தது. எம்ஜிஆரை போட்டு கடுமையாக பண்ணதுடைய விளைவு அது எம்ஜிஆருக்கு ஆதரவாக போய் முடிஞ்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 76 எமர்ஜென்சியில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டா? திமுக தான் பாதிக்கப்பட்டது. உயிரிழப்புலாம் நடந்தது. கடுமையாக எதிர்த்தார்ல கலைஞர் கருணாநிதி. இன்றைய முதல்வர் அன்று மிசா கைதி. அவருக்கு மகன் உதயநிதி பிறக்கும் போது அவர் சிறையில் இருக்கார். கர்ப்பிணியான மனைவி இருக்கும்போது அவரை பிடிச்சி உள்ளே போடுறாங்க, குழந்தை பிறக்கும் போது அவர் சிறையில் இருக்கார். முதல்வர் கருணாநிதி வீட்டு சிறையில் இருக்கார், முறை சொல்லி முடக்கப்படுது. எவ்வளோ துன்பங்கள். இவங்க மட்டும் இல்லை, மார்க்சிஸ்டுகள், இடதுசாரிகள், எதிர்கட்சியினர் எல்லாருமே, இன்றைய பாஜக அன்றைய ஜனசங்க தலைவர்கள் பலரும் சிறையில் வாடினாங்க. அப்படிப்பட்ட கடுமையான இது. அன்றைக்கி இந்திரா காங்கிரஸை தவிர எமர்ஜென்சி ஆதரிச்சது யார்? அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்ச்சிச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரிச்சது. பிற்காலத்தில் தவறுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போது எமர்ஜென்சியே ஆதரித்த எம்ஜிஆர், எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்ட கலைஞர், திமுக தேர்தலில் வரும்பொழுது அதிமுக ஜெயிக்குது. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன் உங்களுக்கு ஓட்டு போடல? எமர்ஜென்சியை தாண்டி எம்ஜிஆர் கிட்ட நடந்துக்கிட்ட விதம், எம்ஜிஆரை அந்த ஹேண்டில் பண்ண விதம் பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு இது இறக்கமாக மாறுது. உண்டா இல்லையா? மாறி இருக்கு. இது வந்து அதான். அப்போ அவங்க என்ன நினச்சாங்க? மக்கள் மௌனமாக இருக்காங்க, நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டு, எமர்ஜென்சியில் நம்ம எவ்வளோ வாடுறோம். கண்டிப்பாக எமர்ஜென்சி எதிர்த்த இயக்கம் மிகப்பெரிய இயக்கம் திமுகன்றதில் யாரும் மறுக்கவே முடியாது, அவங்க தியாகங்களை மறுக்க முடியாது. நான் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்தது? அதனால் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே கரெக்டாக இருக்குது. இல்லைனா அதையும் இதையும் நம்ம அப்படி ஈஸியாக கம்பேர் பண்ணிக்க முடியுமா? என்ன எதுக்காக கேட்குறேன்னா, ஒரு 50 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவர் இப்போ தான் ஆரம்பிக்கவே செய்கிறாரு. ஆனால் அன்றைய காலகட்டங்கிறது திமுகவிலேயே பயணத்தவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவர் கட்சி விலகி ஒரு இது ஆரம்பித்தார். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது சரியான? நான் எதில் கம்பேர் பண்ணுறேன்? நீங்கள் ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, கட்சி ஆரம்பிச்சுறாரு, கொடியேற்று நிகழ்ச்சி நடத்துகிறாரு. நீங்கள் சொல்கிற 50 ஆண்டுகால கட்சி, இப்போ 75 ஆண்டுகால கட்சி,
அது ஏன் பயப்படுதுன்றேன், அது ஏன் வந்து விமர்சனம் பண்ணுதுன்றேன். யாரோ சின்ன 2-3 பேர் பண்றது நம்ம கட்சின்னு பண்றது யாரோ சின்னதுன்னு நம்மனா யாரோ பண்ணால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ சீமான் கட்சியில் 2 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு போலீஸ் அதிகாரி போட்டதா. அந்த அதிகாரி என்ன சொல்கிறாரு, யார் தூண்டி விட்டார்கள், யார் பின்னாடி எல்லாரையும் நான் இது பண்ணுவேன்றாரு. அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? இவரே என்ன சொல்கிறாரு, யாரோ அவன் என் கட்சியில் இருக்கிறான், அவன் போட்டான், அதுக்கு நான். ஆனால் எப்படி பார்ப்பாங்க, பார்வைகள் எப்படி போகும்? கட்சி தான் பண்ணுது, ஐடி விங்லேருந்து பண்ணுறாங்கன்னா அப்படி தானே பார்ப்பாங்க. நீங்கள் அதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் செய்யறதுலாம் கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இந்த தலைமை ஸ்டாலின் சொன்னாரா, துரைமுருகன் சொன்னாரா, உதயநிதி வாழ்த்தே சொன்னார் அப்படின்னு தான். ஆனால் அதை பார்க்க மாட்டாங்க சமூக ஊடகங்களில். நீங்கள் உங்களுடைய ஐடி விங்கு மற்ற எப்படி ரியாக்ட் பண்ணுறது தான் பொதுமக்கள் கருத்தாக மாறும். வெளியில் நீங்கள் சொல்லிக்கலாம், நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எதுவும் பண்ணலையேன்னு. அது பண்ண வேண்டிய காலம் வரும். இவர் எதாவது விமர்சனம் பண்ணும்போது இவங்க அடிக்க ஆரம்பிப்பாங்க, அது வரும். ஆனால் இப்போ ஏன் இந்த வேலை நடக்குது? அப்போ அந்த பாதிப்பு, இந்த இது வந்து அவர் ஏதோ ஒரு வகையில் ரீச் ஆகிறார் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். விஜயனுடைய கொடிப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து 3 எழுத்து மந்திரம் மீண்டும் ஒலிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் இருக்காரு, 3 எழுத்து தலைவர், 3 எழுத்து அண்ணாவும் இருக்கிறாரு, நடுவுல வந்து விஜய் இருக்காரு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு, திராவிட கட்சிகளினுடைய ஒரு தலைவர்களுடைய பாதையில் தான் பயணிக்க போறேன்னு சொல்ல வர்றாரா? அப்படி புரிஞ்சுக்கணுமா அதை? எம்ஜிஆரையும் அண்ணாவையும் திராவிட கட்சிகளுடைய தலைவர்களாக பொதுமக்களோ மற்றவங்களோ பார்க்கல. அவங்க வந்து ஒரு பொதுவான தலைவர்களாக, ஐகான் ஆஃப் தமிழ்நாடு, ஓகே, ப்ளஸ் ஒரு நேர்மையான தலைவர்கள், மக்களுக்காக இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. 2 ஆண்டு ஆண்டாலும் நல்லாட்சி கொடுத்தாருன்னு. அப்போ 3 பேருமே 3 எழுத்து, அண்ணா, எம்ஜிஆர், விஜய், 3 எழுத்து திரும்ப வரப்போகுது அப்படின்ற அர்த்தத்தில் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பயன்படுத்துகிறாரு. எம்ஜிஆரையும் அண்ணாவையும் ஏன் பயன்படுத்தலான்னு 2 பேருமே கேட்கலாம், திமுகவும் சரி இவங்களும் சரி. நான் சொல்ல பதில் ஒரு பொதுவான தலைவர்கள், காமராஜர், பெரியார் மாதிரி அவங்களும் ஒரு பொதுவான தலைவர்களாக மாறிவிட்டார்கள். அதனால் அவங்கள பயன்படுத்துகிறாரு. அந்த மெசேஜை சொல்ல வர்றாரு. திரைத்துறையிலேருந்து வந்தவர் மக்களுக்கு இது பண்ணால் அந்த இதை நானும் பண்ண போகிறேன்றது தான். ஏதோ ஒரு வகையில் மெசேஜ் சொல்லி தானே ஆகணும். அந்த மெசேஜே இதில் சொல்கிறான்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். 2வது முக்கிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆதிக்குடி மக்கள் நலன் காப்போம்னு ஒரு வரி வருது. ஆமாம், பட்டியலின மக்களுடைய இதை காப்போம் அப்படின்றது. இந்த ஆதிக்குடி மக்கள்ன்றதை வந்து பூர்வக்குடி மக்கள், இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பெரும்பாலும் தமிழ் தேசியவாதிகள் இவங்க மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ திருமாவளவன் பயன்படுத்துவாங்க, சீமான் பயன்படுத்துவாங்க, இப்போ இவர் பயன்படுத்தியிருக்காரு இந்த வார்த்தையில். ஆனாலும் அதை அனுமதிப்பது, அதை வைப்பதுன்றது விஜயனுடைய முடிவு தான். முக்கியமான ஒரு விஷயம். ஆதிக்குடி காக்கும் கொடி அப்படின்னு வருது. ஒதுங்கி நின்ற தலைவன் இன்னைக்கு களத்தில் இறங்கிட்டார், தோல் மேலே கை போட்டாருன்ற மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோ தொழிலாளி, அது தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள், இது எல்லாத்தையுமே அந்த விஷுவலாக கொண்டு வர்றாங்க. 2வது அந்த பாட்டில் யானை வந்து 2 யானையில் 2 பேர் ஆதிக்கம். அது ஆக்சுவலி புரியல. என்னன்னா 2 யானையில் 2 யானை சேர்ந்து தாக்குது, யானையை வீழ்த்துக்கிற மாதிரி ஏன் வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இது வெறும் யானை. அங்கே யானையை வைத்து 2 பேர் லீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பெரிய கட்சிகள், திமுக அதிமுகன்னு வச்சுக்கலாம், தமிழகத்தை லீட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. 2 யானைகள் வந்து அதை சாய்ச்சிட்டு போர் முரசு கொட்டுது அந்த வாகை மலரோட. அந்த 2 இது, ஒன்று கட்சி இருக்கலாம், ஒன்று பொதுமக்களுடைய இதோடு இருக்கலாம், ஏதாவது அந்த அதுக்கு அர்த்தம் இருக்கலாம், ஒருவேளை அவர் சொல்லலாம் வருங்காலத்தில். அப்போ அவருடைய நோக்கம் 2 கட்சிகள் எதிர்ப்பது அப்படின்னு கொண்டு போகிறாரு. அப்போ காங்கிரஸ் இல்லைன்னு அர்த்தம், எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அதனால் அரசியல்ன்றது 2026 ரொம்ப இதுவாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த யானை இதுன்றது ஒரு மெசேஜ். இது இல்லாமல் அவர் நீ உறுதிமொழி ஏற்றதுலேயும் ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒரு இந்திய குடிமகனாக மதசார்பற்ற சமூக நீதி எல்லாம் பேசிட்டு வர்றாரு. பிறப்பால் ஒரு இடத்த சாதி, மதம், மொழி, பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி வர்றாரு. பிறப்பிடம் வைத்து பிரிக்கிறதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டோட்டலாக சீமான் கட்சியோட டிஃபர் ஆகிறார். தமிழ் தேசியவாதிகள், தமிழர் தான் தமிழனை ஆள வேண்டும்ன்றதுலேருந்து இவர் டிஃபர் ஆகிறாருன்னு தான் அர்த்தம். அதை நாங்கள் பார்க்க மாட்டோம்னா அதான் அர்த்தம். தமிழ்நாட்டு மக்களும் அதை பார்க்கல. அதனால தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடிஞ்சது. ஒரு கன்னடர், ஒரு மலையாளின்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆக முடிஞ்சது. அதனால் அவங்க வந்து அதை பார்க்கல, நாங்கள் பார்க்க மாட்டோன்றாரு. ஏன்னா வருங்காலத்தில் கட்சியில் வந்து வெளி மாநிலத்திலேருந்து யாராவது இணையலாம், நடிகர்களோ யாராவது முக்கியஸ்தர் இணையலாம். அதனால் அவர் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கார். இதை வச்சுட்டு சில கேள்விகள் கேட்டாங்க இன்னைக்கு கூட. அப்போ சீமானம் விஜயும் கூட்டணி சேர முடியாதா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை இங்கேயே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருல்ல விஜய்.
இன்னொன்று விஜய்க்கு வந்து பலதரப்பட்ட சமூக மக்களுடைய ஒரு ஆதரவு இருக்குது. தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்கன்னு. இப்போ சீமான் வந்து ரொம்ப தீவிர தமிழ் தேசியம் பேசுகிறாரு, தமிழர்கள் தான் பேசுகிறாருன்னா அவருக்கு மாற்று மொழி பேச வேண்டிய வாக்குகள் கிடைக்கல அப்படின்னும் போது அவரோட சேர்த்துக்கிறது விஜய்க்கு மைனஸாக போகாதா? அது விஜய் சைட்லேருந்து பார்த்தால் ஒருவேளை மைனஸாக போகும். ஏன்னா பல விஷயங்களில் டிஃபர் ஆகுறாங்க. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் இன்றைக்கி திமுக பாஜக நெருங்கி வருது. 99 திமுக பாஜக கூட்டணியே இருந்தது. அவங்க என்ன கொள்கை? வர்ணாசிரம எதிர்ப்பு. இவங்க வர்ணாசிரம கொள்கை. 2 பேரும் சேரலையா? சீட்டுக்காக தொகுதி பங்கீடு. சிபிஎம்மும் காங்கிரஸும் சேரலையா? பெங்காலில் இங்கேயும் சிபிஎம் காங்கிரஸ் எல்லாம் ஒரே கூட்டணியில் இல்லையா இருக்காங்க? இடதுசாரிகளும் திமுகவும் ஒன்றிணைகிறாங்கல்ல. இவங்களுடைய கொள்கை வேறு, அவங்களுடைய கொள்கை வேறு. கொள்கைக்காக ஒன்றிணைவது இது வராது. கூட்டணின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தேர்தல் காலத்து தொகுதி பங்கீடு தான். தொகுதி பங்கீடு. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே போயிடுறாங்க, பங்கீடாகவே மாறிடுறாங்க, அணிகளாக மாறுறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் இப்படி சொல்லிக்குவாங்க, இதுதான் இது. அதனால் எதிர்காலத்தில் வந்து சீமானம் விஜய் கட்சியும் கூட்டணி சேருமா சேராதானா என்ன கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், நடக்கலாம். ஏன்னா இது ஒன்றும் ஒரு விஷயமே கிடையாது. அவர் கொள்கை தமிழ் தேசிய இது. அவர் வந்து அரசியலில் திமுகவை வீழ்த்தணும், அதிமுகவை வீழ்த்தணும்னு வர்றாரு. இவரும் திமுகவை வீழ்த்தணும், அதிமுக வீழ்த்தணும், ஒரு மாற்று கொடுக்கணும் வர்றாருன்னா ஒத்த கருத்து அடிப்படையில் ஒன்று சேருவாங்க. எப்படி மூப்பனார் 96 ஊழலுக்கு எதிராக, ஜெயலலிதாவுக்கு எதிராக காங்கிரஸை உடைச்சிட்டு வெளியில் வந்தாரோ, கருணாநிதி கூட கூட்டணி சேர்ந்தாரோ, அதே மூப்பனார் 2001 திமுக பாஜகவோட போனோன்னா ஜெயலலிதாவோட ஒன்று சேர்ந்து திமுக வீழ்த்தணும்னு முடிவெடுத்து வீழ்த்துறாங்க. கரெக்டாக? எஸ். அன்றைக்கி மூப்பனார் இல்லை நான் 96 ஜெயலலிதா ஊழல்வாதியாக எடுத்து தான் காங்கிரஸை உடைச்சிட்டு தமாக கொண்டு வந்தேன், நான் வந்து எப்படி 2001 ஜெயலலிதாவோட சேர முடியும் தனியாக நின்று இருந்தாருன்னா இப்போ அண்ணாமலை பண்ணார். அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். மூப்பனார் தனியாக, அதிமுக தனியாக, டிஎம்கே ஈஸியாக வந்திருக்கும் 2001. அப்போது சில தலைவர்கள் தான் அந்த கரெக்டான முடிவு எடுக்கிறாங்க. வீழ்த்தும் எதிரி அந்த நோக்கம்தான் முக்கியம். நம்ம வந்து ஒன்று சேர்ந்தால்தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு அந்த மாதிரி கூட சேரலாம்ல. அதனால் நம்ம வந்து இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு சில சங்கடங்கள் இருந்தால் அவர் சேராமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் விஜய்க்கு காங்கிரஸ் திடீர்னு ஒரு கூட்டணி வருது அப்படின்னா சீமான் தேவையில்லாமல் இருந்தால் காங்கிரஸ் கூட சேரலாம். ஏன்னா காங்கிரஸ் கூட சீமான் சேர்றதுக்கு விரும்ப மாட்டார். வாய்ப்பே இல்லை. அவர் வந்து இனத்தின் எதிரின்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் நீங்களும் வாங்க காங்கிரஸும் வரட்டும் ஒன்றாகனா அவர் வரமாட்டார். இப்போ காங்கிரஸ் விஜய் சேரலாம், பிசிகே வரலாம், இடதுசாரிகள் வரலாம். என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு? அதனால் அப்படி கூட அமையலாம். அதனால் இது வந்து எதை நோக்கி போகுன்றது நம்ம சொல்ல முடியாது. 26 ரொம்ப தரமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி கிடைக்கிற மெசேஜ். இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லும்போதே இந்த இணையத்தில் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, விமர்சிக்கிறாங்கன்றதை தாண்டி அவருடைய சில மாநாடுகள் தொடர்பாக இப்போ சில இடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு கூட இடங்கள் தர வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த அமைச்சரை பார்த்துட்டு வாங்கப்பா, இந்த மாநில பாருங்கப்பா அப்படின்னு நகர்த்துறாங்கன்னு சொல்கிறாங்க. நடக்கிறது என்னென்ன ஆக்சுவலி களத்தில்? அது நடக்குதுன்னு அவங்க நிர்வாகிகளே பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இடம் கிடைக்கல, பிரச்சனை. இன்றைக்கி கூட ஒரு நக்கலாக சொல்கிறாரு விஜய், நாம் நாளை பின்ன சட்டத்துக்கு உட்பட்டு அந்த அனுமதி பெற்று அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறாருல்ல. அதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கும். விஜயகாந்துக்கு பண்ணலையா? எல்லாருக்கும் நடந்திருக்குது. இதே திமுகவும் சந்திச்சிருக்குது, அதிமுகவும் திமுக ஆட்சியில் சந்திச்சிருக்குது. இது வந்து எல்லாருக்குமே இந்த இதெல்லாம் நடக்கும். காலேஜில் பேச விட மாட்டாங்க, சீமான் சொல்லியா? கல்லூரிகளில் பேசுகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதாவது அவங்கள மிரட்டிடுறாங்கன்னு. அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மீறி தான் கட்சி வளரும். இதையெல்லாம் தாண்டி விஜய் முன்னாடி பல சவால்கள் இருக்கிறது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி பலரும் வந்து பேசுகிறாங்க. விஜய் வர முடியாதுன்றாங்க. விஜய் வர முடியாது, வர முடியும். ரெண்டுமே விஜய் கையில் தான் இருக்குது. அவர் எப்படி கட்சியை கொண்டு போக இது வரைக்கும் நான் பார்த்ததில் அவர் வந்து கட்சியை வந்து ரொம்ப ஸ்டடியாக ஒவ்வொரு அடியும் அந்த இவர் சொல்லுவார், உங்களுடைய அண்ணா கிட்ட காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சட்டசபை இதில் சொல்லுவார், உங்கள் இது முடிவுக்கு வருதுன்னு, என் அடிகளை நான் எண்ணி வைக்கிறேன்னு அண்ணா சொல்லுவார் பதில். அந்த மாதிரி ஒவ்வொரு அடியும் எண்ணி வைக்கிறத தான் நான் இது வரைக்கும் பார்க்குறேன். விஜய்கிட்ட என்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தலைவர்கள் இல்லை. விஜய் மட்டுமே மையப்புலி. புஷி ஆனந்த் கூட விஜய் கூட நிற்கிறதுக்கே தயங்குறாரு. கொடியேற்றிட்டு நிற்கும் போது பக்கத்தில் நிற்கிறதுக்கே தயங்குறாரு. அவர் அவ்வளோ இது எந்த கேள்வி கேட்டாலும் விஜய் தான் பண்ணணுன்றாரு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் கூட இணைந்து இந்த அரசியல் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு சாணக்கியத்தனமிக்க ஒரு 1, 2, 3 தலைவர்கள்
இந்த மாதிரி இருந்தால் அவர் கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். இல்லை இவங்கெல்லாம் தேவையில்லை, நான் கொண்டு போக முடியும்னு சாதித்தாலும் சாதிக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த பொழுது பலர் மாவட்ட செயலர் வந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பல தலைவர்கள் அன்றைக்கி இளம் தலைவர்களாக அவர்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. ஜெயக்குமாராக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், திருநாவுக்கரசுலாம் 27 வயசில் மினிஸ்டர் ஆகிறாரு. திருநாவுக்கரசு ஆகட்டும், எட்மண்ட், பலர். பண்டூட்டி ராமச்சந்திரன் மட்டும்தான் டிஎம்கேலையும் அமைச்சராக இருந்து இங்கே வந்தார். நெடுஞ்செழியன் அப்புறம் ரொம்ப லேட்டாக வந்தார். நாஞ்சில் மனோகர் இருந்தார். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருந்தாங்க. ஆனாலும் எம்ஜிஆருக்கு ஒரு ஆலோசனை கல்யாண சுந்தரம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் கல்யாண சுந்தரத்துடைய உதவிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி விஜய் அந்த மாதிரி என்ன பண்ண போகிறாரு? இடதுசாரிகள் பொதுவாக இந்த மாதிரி நேரங்களில் ஓரளவுக்கு பேசி கட்சியை கொண்டு வரதுக்கான இது பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இடதுசாரிகள் திமுகவுடைய இடதுசாரிகள் அணியாக மாறி போயிட்டாங்க. அதனால் அந்த வகையிலையும் பிரச்சனை. ஏன்னா இடதுசாரிகளோட ஒவ்வொரு நோக்கமும் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியாக அந்த அதாவது மோனோபாலியாக மாறக்கூடாது. நம்ம எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இடதுசாரி கருத்துக்களை அங்கே கொண்டு போகணும். அதிக அளவில் இடதுசாரி எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிகள் ஆகணும். அதை பயன்படுத்தி மக்கள் சேவையை அதிகப்படுத்தணுன்றது முன்ன நோக்கமாக இருந்தது. அதை தேர்தல் நடைமுறை தந்திரமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் கை விட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் விஜய்க்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாம் கட்ட தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா யார்? அரசியல் அனுபவமே இல்லாத அந்த இதை சேர்ந்த இவங்க இருக்கிறாங்க. பட் ஒரு ஆரம்ப கட்சிக்கு அப்படி தானே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வேறு எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? விஜயகாந்த் வந்தார்ல, விஜயகாந்த் கூட இருந்ததெல்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவைத்தலைவர், கொஞ்சம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாதது மைனஸ். அந்த மைனஸை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றது நடைமுறையில் அவர் முன்னாடி உள்ள சவால். ஒரு அவுட் ஸ்போக்கனாக இல்லை விஜய்ன்ற உங்களுக்கு தோணுதா? அது ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாரா அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது. மக்களை சந்தித்து எப்படி பேச போகிறார்? ஏன்னா பேச்சு திறமை அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கு ரொம்ப அத்தியாவசியமானது இன்றைய காலகட்டத்தில். என்னதான் நம்ம பேச்செல்லாம் முக்கியம், செயல்தான் முக்கியம்னு சொன்னாலுமே கூட பேசக்கூடிய விதம் அது ஒரு நல்ல தமிழில் ஒரு செய்யுள் நடையில் பேசணும்னு அவசியம் கிடையாது. காமராஜர் போன்ற தமிழில் கூட அது மக்களோட கனெக்ட் ஆகலாம். ஒரு அவுட் ஸ்போக்கனாக இல்லை விஜய்ன்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல சொன்னேன்ல, விஜய் வெல்ல போகிறாரா அல்லது இல்லாமல் போக போகிறாரா என்பது விஜய் கையில் தான் இருக்கிறது. அப்போ நீங்கள் அரசியல் ஆரம்பித்து நான் அதே மாதிரி இன்னொன்று சொன்னேன், ரிலே ரேஸுடைய ஃபைனல் லேப் ஓடும்போது ஃபாஸ்ட்டாக ஓடணும். உங்கள் கூட திமுக அதிவேகமாக ஓடி வரும், ஏடிஎம்கே அதிவேகமாக ஓடி வரும். அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அந்த லேப்பை ஓடி இலக்கை உடைய போகிறீங்க. இந்த இடத்துல நான் இலக்குன்னு சொல்கிறது முதலமைச்சர் பதவி இல்லை, ஓரளவுக்கு ஒரு பர்சன்டேஜ், கௌரவமான பர்சன்டேஜ், கௌரவமான எம்எல்ஏ சீட்டுகள். இல்லாட்டி பர்சன்டேஜ் கிடைக்காது, சீட்டு கிடைக்காது. ஏன்னா ஸ்பிளிட் ஆகும்போது நீங்கள் எல்லாத்துலேயும் தோற்றுருப்பீங்க. ஆனால் ஒரு 10, 12, 15% வாக்குகள் வாங்கியிருப்பீங்க. ஆனால் பிரயோஜனம் இருக்காது. இது நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்க போகிறீங்க? ஒருவேளை காங்கிரஸ் கூட கூட்டணி ஒரு புத்திசாலித்தனமாக எடுத்து அங்கே ஒரு இது எல்லாம் சேர்ந்து ஒரு 20% பெரிய அளவில் ஒரு 15-20 எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு ஒரு 15-20 எம்எல்ஏக்கள், ரெண்டு கட்சிக்குமே ஒன்றும் இல்லாமல் போய் உங்கள் யார் தயவாக எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அப்போது நீ என்ன செய்ய போகிறீங்கன்றதில் விஜய்க்கு நீங்கள் சொல்கிற எல்லாமே செய்யணும். ஒன்று, கூட இருக்கிற தலைவர்களுடைய ஆலோசனை இருக்கணும். அப்போ நல்ல ஒரு ஆலோசனை, ஒவ்வொரு தாக்குதலையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னேன், விஜயகாந்த் அவர் வந்த பொழுது அவருடைய தம்பிகளாக, அவருடைய பெரிய ஃபாலோவர்ஸாக, ரசிகர்களாக இருந்தவங்க தான் எம்எல்ஏக்களாக மாறினாங்க. ஆமாம், அதிக அளவில் இளம் எம்எல்ஏக்கள், ஒன்றுமில்லாத சாதாரண கடைநிலை லெவலில் இருந்தவங்க எம்எல்ஏக்கள் ஆனது விஜயகாந்தில் கட்சியில் தான். 2010 அவர்கிட்ட தான் எம்எல்ஏ ஆனார்னு நினைக்கிறேன். மாஃபா பெரிய கோடீஸ்வரன், அவரை விட்டுருங்க. நல்ல தம்பி சைக்கிள் கடை வச்சுருந்தார் ஹோட்டலில். ஆமாம், சந்திரசேகர், இவர் பார்த்தசார், சாந்தின்னு ஒரு எம்எல்ஏ, தமிழகன ஒரு ரொம்ப பாட்டாளி மக்கள்லாம் எம்எல்ஏ ஆனாங்க. எல்லாமே லோ லெவல், அதாவது பெரிய லெவலில் கிடையாது. அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கினார். அவங்க அப்போ எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, விஜயகாந்துக்கு அவ்வளோ ஒரு கேப்டன் இருந்தாங்க. சண்டை போட்டோன்னாச்சு, ஏடிஎம் கூட சண்டை போட்டோன்னாச்சு. அந்த தமிழகன் போய் பார்க்குறாரு, அந்த சாந்தி எம்எல்ஏ பார்க்குறாங்க, சேகர் அவர் போய் பார்க்குறாரு, ஜெயலலிதா சிஎம் போய் பார்க்குறாங்க. அப்போ என்ன கேட்டால் தொகுதிக்காக போய் பார்க்குறோன்றாங்க. என்ன பண்ணாங்க? கட்சியே உடச்சி விட்டாங்களா? அப்போ எங்கே போனாங்க விசுவாசிகளும் ரசிகர்களும் உங்களுடைய அன்பு தம்பிகளும்? எங்கே போனாங்க? விஜயகாந்த் கூடவா ஒரு தலைவர் வேணும்? அவ்வளோ ஒரு டேரிங் பர்சன், உங்களுக்கு ஒரு அதாவது கனெக்ட் ஆகிறதுல அப்படி கனெக்ட் ஆனது. புரியுது. ஆனால் அவர்கிட்டயே உடச்சி வெளியே கொண்டு போனாங்களா? அப்போ அந்த சவால் உங்களுக்கு நடக்காதா?
அப்போ அது இன்னுமே சுதாரிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற ரசிகர்கள் இவங்க எல்லாமே ஆரம்பிக்கும் போதே அந்த இவர் ஒருத்தர் தென்மண்டல ஜெகன், என்ன ஜெகன், நெல்லை ஜெகனா? ஆமாம். எந்த இதில் சொல்கிறீங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் டீமில் இருந்தார், இவங்க கட்சியில், விஜய் கட்சியில் இருந்தார். பேர் மறந்துட்டேன். பில்லா ஜெகனா? ஓகே, பேர் மறந்துட்டேன். அவர் இங்கே இருக்கும்போதே திமுக கூட்டத்தில் கலந்துக்கிறார், அதுக்கப்புறம் அவரை நீக்கிறாங்க. இந்த மாதிரி பலரும் வந்து பதவிக்காக வர்றவங்க இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் அனுப்பப்பட்டவர்களாக இருப்பாங்க, இல்லை இருந்துட்டு அவங்க லாப நஷ்டம் பார்த்து ஏதோ ஒரு வகையில் அது ஒத்து வரலன்னா டக்குன்னு கட்சி மாற வேறு பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பெரிய தொகையோ இல்லை வேறு ஏதோ ஆசை காட்டி வெளியில் இழுத்தால் அதுக்கு எனக்கு என்னன்னு வர்றவங்க இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சவாலும் விஜய்க்கு அந்த கட்சிக்கு நடக்கும். இன்றைக்கி இவங்கள்ட்ட ரசிகராக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தீவிர விசுவாசியாக இருப்பாங்க. நாளைக்கு அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் பேசும்போது திமுக அதிமுக வேணாம்னு நினச்சி தான் அவர் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஆனால் பிஜேபி பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. பிஜேபியை விஜய் எதிர்க்கிறாரா இல்லையா? ஏன்னா விஜயை இயக்கிறதே பிஜேபி தான் ஒரு பேச்சு இப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பிஜேபியில் அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படின்னு இன்றைக்கும் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க. இவர் ஒரு 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 ஆபத்தான மனிதர் தான், இது தவறான ஒரு யுக்தி தான் விஜய் போன்ற நபர்கள் வர்றதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? பிஜேபி அதாவது யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறார்களோ அவங்களெல்லாம் ஆன்டி இண்டியன் அப்படின்னு பிஜேபி சைடில் சொல்லுவாங்க. அப்படி பாகிஸ்தானுக்கு போன்னுவாங்க. ஆமாம், அப்படி வேறு ஏதாவது சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிஜேபி பி டீம் அப்படின்வாங்க. சீமானை சொல்லியா? இவர் இப்போ வரைக்கும் தள்ளாடிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நான் இல்லைன்றாரு, நீங்கள் இருக்கீங்க, கள்ள உறவு இப்போ தான் அந்த உறவுகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தோன்னா கொஞ்சம் அந்த பேச்சு அடங்கியிருக்குது. இப்போ ஏடிஎம்கே எகிரிட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் கள்ள உறவு வச்சுருக்கீங்கன்னு. இது மாதிரி எல்லாருக்குமே, காங்கிரஸ் கட்சியை தவிர எல்லாருக்குமே இந்த பேர் உண்டு. விஜய்க்கும் அது உண்டு. ஏன்னா டிஃபேம் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் டிஃபேம் பண்ண ஆரம்பித்தாதான் அவருக்கு பின்னாடி போகிற பொதுவான மக்களுடைய வாக்குகளை இவங்க தக்க வைக்க முடியும், இது பண்ண முடியும். அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. விஜயை ஒரு அடி முட்டாள்ன்ற லெவலுக்கு கொண்டு வருவாங்க. அரசியல் தெரியாத, ஒன்றுமே தெரியாத ஆளுன்ற மாதிரி அளவுக்குலாம் பிரச்சாரங்கள்லாம் போகும். இது எல்லாத்தையும் அவர் சந்திக்கணும். இன்றைக்கி இப்படி வரும்போது அவங்க அம்மா அப்படி கூப்பிட்றாங்க, கவனிக்கலை, அப்படியே வராரு. தாயை கூட மதிக்க தெரியாதவன் தரணை ஆள முடியுமா அப்படின்னு கிளப்பி விட்டாங்களா? அவர் தாயை மதிக்கிறாரு மதிக்கலைன்றது தான் நன்றி சொன்னார். நன்றிம்மா வந்ததுக்கு, அப்பமா வந்திருக்காருன்னு சொன்னார். அதுதான். ஆனால் உங்களுக்கு சமூக வலைதளத்தில் பாருங்கள், அந்த இதெல்லாம் அந்த ஒரு வீடியோ, இவர் இப்படி எந்திரிச்சு போகும்போது அவங்க அம்மா எதுக்கோ கூப்பிடுவாங்க. அவர் அந்த இப்படி போகிற இதில் கவனிக்க மாட்டார், அவர் தொட்டு இருக்கும்போது கவனிக்க மாட்டார், அப்படி போயிடுவார். அதை கட் பண்ணி போட்டு போடுறாங்க. அதனால் இது இப்போ மேட்ருக்கு வருவோம். நீங்கள் தமிழ்நாட்டில் விஜயுடைய நோக்கம் வந்து தமிழக ஆட்சியை பிடிக்கணும். இங்கே யாரை எதிர்த்தா பிடிக்க முடியும்? 2 பிரதான கட்சி ஏடிஎம்கே. அதை தான் நோக்கமாக வச்சு தான் போவாங்க. அப்படி மூவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு தோட்டத்தை விடுவாங்கன்னா பிஜேபி எதிர்க்க, நீ மத்திய அரசையும் எதிர்த்து தான் ஆகணும். நீங்கள் அரசியல் பண்ணும் பொழுது மக்களை பாதிக்கிறது 2 பேர், மாநில அரசு, மத்திய அரசு. மாநில அரசு என்னென்ன எதிர்க்கிறீங்களோ அதே இது மத்திய அரசு பிரச்சனை வந்தால், இப்போ நேற்று ஒரு பிரச்சனை வருது, மத்திய அரசு பணிகளில் வந்து செக்ரட்டரி லெவலில் நீங்கள் யூபிஎஸ்சி இல்லாமல் டைரெக்டாக பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்கள் கருத்து தெரிவிக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி அறிக்கை விடணும், நிலைப்பாடை தெரிவிக்கணும். உங்கள் நிலைப்பாடு என்னன்னு. சும்மா இருக்க முடியாது. மீனவர்கள் தாக்கப்பட்டாங்கன்னா நீங்கள் வந்து பிரதமர்கிட்ட இது பண்ணணும், அவங்கள கண்டிக்கணும், இது மாதிரி. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைலையும் தலையிடணும், மாநில லெவல் பிரச்சனைலையும் தலையிடணும். இது 2 நீங்கள் ஈக்குவலாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வரும்போது இந்த மாதிரி விமர்சனங்களும் வரும், பி டீமு அதுன்னு. அதையும் எதிர்கொள்கிற வகையில் கொண்டு போகணும். ஏன்னா இங்கே ரொம்ப சிம்பிள் என்னென்னா, தமிழ்நாடு அரசியலில் அது அந்த திமுக கையில் எடுக்கிறது என்னென்னா, இவங்க பிஜேபி ஆட்கள் அப்படின்னு. அப்படி என்னென்னா இங்கே பிஜேபி எதிர்ப்பு அலைன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நாம மட்டும்தான் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து எப்படி அவங்க மட்டும் தான் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றீங்க திமுக. நான் நினச்சிக்கிட்டேன் நாங்கள் மட்டும் தான் பிஜேபி கூட போகணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நீங்கள் அதை இல்லை அப்படி இல்லை. அதாவது எப்படின்னா, இந்த இந்த எதிர்ப்பு அலைய, அதாவது பத்திரிகையாளர் இருக்காங்க, முஸ்லீம் லீக் இருக்குது, மற்றவங்க என்ன கேட்டாலும் பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும். ரைட்டுங்க, நீங்கள் பிஜேபி உள்ளே வந்துடும்னா உங்களுடைய பார்வை பிஜேபி எதிர்க்குன்னா எதிருங்க. அதுக்கு ஏன் நீங்கள் இந்த அணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் பேசாமல் நீங்கள் எது கேட்டாலும் நான் வந்து நீங்கள் ஏன் உங்களுடைய வேலையை செய்யலை அப்படின்னு இடதுசாரிகளையோ இல்லை நடுநிலை பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க இவங்களெல்லாம் நம்ம கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து இவங்கள இது பண்ணால் பிஜேபி உள்ள வந்துடும். போன வாரம் கூட இவர் பேசுகிறாரு, திருமாவளவன்,
அவர் வர வர அவர் எந்த நிலைப்பாடு எடுக்கிறான்றது அவருக்கே குழப்பம். ஒரு பக்கம் அவர் அறியாமல் கலா நிலவரத்துக்காக எதிர்த்து பேசிடுறாரு. மறுநாளே அவருக்கு கலா நிலவரம் ஒன்றும் நல்லா தெரியுது, அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு. திடீர்னு தான் சொல்கிறாரு, இதை பண்ணி மாநில அரசுக்கு எதிரான விஷயங்களை பேசுகிறாரு. திடீர்னு தான் சொல்கிறார், நான் வந்து வெளியேறுவனா என்று பார்க்கிறார்கள், இந்த மாதிரி வெளியேறி அணி அமைத்தால் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்றார் போன வாரம் பேசும்பொழுது. அப்போ இந்த மாதிரி இவங்க மட்டும்தான் பாஜகவை தடுக்கக்கூடிய காவலர்கள் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் விஜய் ஆதரிச்சிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், எடப்பாடி பழனிசாமி இது பண்ணிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும். இந்த மாதிரி ஒரு அந்த எதிர்ப்பு வாக்குகளை பண்ணுறாங்க. அதில் சமீபத்தில் விழுந்த பெரிய அடி இந்த நாணய விழா. இனி வந்து இவங்க எந்த அளவுக்கு இதை வந்து பேச போகிறாங்கன்றது தெரியாது. அது மாறிட்டு வருது. நான் சொன்னேன், ஜெயலலிதா காலத்தில் எதிர்கட்சி எம்பி எம்எல்ஏக்களுக்கு கொடுத்து போய் பார்த்ததெல்லாம் இந்த வானதி சீனிவாசன் நாலு பேர். இல்லை, அதுதான் நான் அடுத்த கேள்வியாக வச்சுருந்தேன். நான் விஜய் பற்றி சொல்லிட்டீங்க. நிச்சயமாக தமிழ்நாடு அரசியல் களத்தை குறித்து ஒரு விதமான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இந்த களம் நகருகிறது என்று. எங்களுக்கு அவர் வருகனையும் கருத்து மிக்க நன்றி. நன்றி, சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.